தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் மார்க்கு 1 அதிகாரம் 41 வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு குஷ்டரோகி வருகிறார். முந்தைய காலகட்டங்களிலே குஷ்டரோகம் பிடித்த ஒருவனை சபிக்கப்பட்டவனாக பார்க்கிற நாட்கள் அது. பாளையத்துக்கு புறம்பே தான் அவன் இருக்க வேண்டும். பாளையத்திற்கு உள்ளே அப்படி வந்தாலும் கூட அங்கு உள்ள ஜனங்கள் அவனை கல்லறிவார்கள். அவன் சுத்தமான பிறகு, அப்படியென்றால் ஆசாரியன் அவன் சுத்தமாகிவிட்டான் என்று உறுதி செய்த பிறகுதான் பாளையத்திற்கு உள்ளே அனுமதிப்பார்கள். அதுவரைக்கும் புறம்பே தான் இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த குஷ்டரோகி என்ன செய்கிறான்? இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவன் எப்படி கேட்டிருக்க வேண்டும் என்றால், எப்படியாவது எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் இருந்த சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. வேற வழியே கிடையாது. நம்முடைய காரியம் நடக்க வேண்டும் என்றால் நாம் அப்படித்தானே கேட்போம். ஆண்டவரே, நீர் செய்துதான் ஆக வேண்டும் என்று கேட்போம். இதுதான் அவனும் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் இப்படி கேட்காமல் எப்படி கேட்கிறான் என்றால், 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, என்ன அருமையான ஒரு ஜெபம். எனக்கு ஒரு காரியம் இப்பொழுது நடந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கும் போது நான் எப்படி ஜெபிப்பேன்? பொதுவாக எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எனக்கு எப்படியாவது இதை செய்து தாரும் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இதை செய்து தாரும் ஆண்டவரே என்று கேட்போம் இல்லையா? இந்த இடத்திலே இவனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு விடுதலை தேவை. அவன் அப்படி கேட்பதற்கு பதிலாக அவன் தேவனை பிரியப்படுத்தி கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமானாலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு மனதுருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையானாலும் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதை தானே கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. கெத்செமனேல கூட அப்படித்தான் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து பழகுங்கள். இங்கே அவன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு மனதுருகினார். தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். மனதுருகிற கர்த்தர் தன் கையை நீட்டி தொட்டு பேசி விடுவிக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய மன உருக்கத்தை உங்களால் உணர முடியும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தீரே அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல தகப்பனே, கரம் நீட்டி தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்களுக்கு சுகம் தருகிறவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. யார் யாரெல்லாம் வியாதியா இருக்கின்றார்களோ, மனபாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் மீது நீர் மனதுருகுவீராக.
அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஜெப விண்ணப்பங்களுக்காக யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே. அப்ப அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை தாங்கும் ஆண்டவரே. பலவித இடையூறுகளுக்கு மத்தியிலும் ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து கண்ணீரோட வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. நீர் உம்முடைய கிருபையின் கரத்தினால் அவர்களை தொடுவீராக. நிறைவான சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று உம்முடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சுகிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை வெட்கமடையாதபடி செய்யும் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய விடுதலைக்காக, உம்முடைய அற்புதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குறை குற்றம் யாவற்றை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.